Please subscribe Sadhguru Sai Creations. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம அதை இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு டூலை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த காரியத்துக்கான பவரை எடுத்துக்க முடியும். இது உங்களுக்குள்ளே இருக்கிற மறைஞ்சு இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரும். ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, எல்லாத்துலேயுமே மைண்ட் வந்து ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது, எதுக்காக என்ன டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இந்த சிம்பிள் வந்து யூஸ் ஆகும். அதனால நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, டைரெக்டாக யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. அதாவது என்னுடைய நேமை வச்சு கேட்கணும். ஹரிசான்டலில் இருந்து வெர்டிக்கல் லைன் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். இன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு சில டிப்ஸ் வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன். அதில் வந்து ஒரு விஷயம் குறியீடு. அதாவது குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய கோட்ஸ்ன்னு சொல்லலாம், சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை யூனிவர்ஸோடைய லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல் அடிக்கணும், நம்ம வீட்டில் இருந்து யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னா காலிங் பெல்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த காலிங் பெல் இருக்குது, அந்த இடத்துல வந்து அந்த காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வெளியில் வந்து நம்மளை என்னன்னு கவனிப்பாங்க. அதே போல தான் எந்த ஒரு இடத்துல இருந்து நமக்கு எந்த ஒரு பொருள் வேணுமோ அங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம அதை இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு டூலை யூஸ் பண்ணுறோம். அப்படிப்பட்ட டூல் அப்படிங்கிறது தான் இந்த ரேக்கி அப்படிங்கிற டூலே. ஏன்னா ரேக்கியில் வந்து நிறைய விதமான டூல்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான காரியத்துக்கு என்ன மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணுனா பர்டிகுலர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த காரியத்துக்கான பவரை எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி தான் வந்துட்டு ரேக்கி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ரேக்கியில் இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு எனர்ஜி உள்ள ஒரு சிம்பிளை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்குள்ளே இருக்கிற மறைஞ்சு இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரும். அதுவும் இல்லாமல் பல நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கீங்க அப்படின்னா, எதனால் நீங்கள் அந்த குழப்பத்தில் இருக்கீங்க, அது எப்படி நடந்துச்சு, அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதை வந்து உங்களுக்கே தெரியப்படுத்திடும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு இது. தென் ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டுருக்கோம், என்ன ரீசன்னால் இது அடுக்கடுக்காக இந்த நோய் வருது. இப்போ டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவாங்க, இது இல்லைம்மா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சிக்காகவே இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிக்காக இருக்கிறதும் இல்லாமல் ரொம்ப வீக்காகவும் போயிட்டுருப்பீங்க. ஸோ ஃபிசிக்கலாக இமோஷ்னலாக இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸில் இருந்தே உங்களை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த சிம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிம்பிளுக்கு பேர் வந்து இயாவா அப்படின்னு பேர். இயாவா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல இப்போ வரும் பாருங்கள். இந்த டிஸ்பிளேல வர சிம்பிள் தான் இதுக்கான சிம்பிள், இயாவா சிம்பிள். ஏன்னா ரேக்கி பொறுத்த வரைக்கும் அதுக்கு இனிஷியேஷன் கண்டிப்பாக வேணும் தான், தீட்சைங்கிறது நிச்சயமாக வேணும். ஆனால் இப்போது நான் சொல்கிறதுனால இந்த சிம்பிள் வந்து 100% வேலை செய்யாட்டி கூட அட்லீஸ்ட் 60% வேலை செய்யும். சரிங்களா? இயாவாங்கிறது IAVA அந்த மாதிரி இயாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஜாப்பனீஸ் டெக்னிக் இந்த சிம்பிள் வந்து. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்பிள். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, எல்லாத்துலேயுமே மைண்ட் வந்து ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இயாவா சிம்பிளை யூஸ் பண்ணலாம். சம்டைம் வந்து லைஃப்பில் நிறையா இன்சிடென்ட்ஸ் நடக்கும் இல்லையா? அப்போ என்ன முடிவு பண்ணுறதுன்னு டெசிஷன் மேக்கிங்கே இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன செய்கிறதுனே தெரியாமல் குழப்பத்திலே இருக்கிறவங்களும் நிறைய பேர், அதையே வருஷக்கணக்காக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதாவது குழப்பமான சூழ்நிலையில் முடிவெடுக்க தெரியாமல். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த இயாவா சிம்பிளை நீங்கள் கொஞ்ச நேரம் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்காக என்ன டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த சிம்பிள்ஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள் இது இயாவா அப்படிங்கிறது. தென் உங்களுடைய ஹையர் லெவல் எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடும்.
ஹையர் லெவல்னு சொல்கிறது என்னென்னா தியானத்தில் இருக்கிறவங்க, இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, எப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த இயாவா சிம்பல் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக என்ன செய்வாங்க, அந்த டிவைனிட்டியை வந்துட்டு ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த சிம்பிளை யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து சீக்கிரமாக எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இந்த சிம்பிள் வந்து யூஸ் ஆகும். ஸோ இயாவா சிம்பிளை வந்துட்டு பயன்படுத்தி பாருங்கள். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சைலண்ட்டாக உட்காந்துட்டு யூனிவர்ஸ் கிட்ட டைரெக்டாக கேளுங்க. நான் எழுதி பார்க்குறேன், சொல்லி பார்க்குறேன், அதெல்லாம் வேண்டாம், நான் தான் சொல்லிட்டேனே இப்போது. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா டைரெக்டாக யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. அதாவது என்னுடைய நேமை வச்சு கேட்கணும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு எனர்ஜியால் தாங்க கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ என்னுடைய எனர்ஜியில் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரெய்கி டீச்சர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் நான் இப்போ கொடுக்கறது என்ன அப்படின்னா, நான் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து என்னுடைய கனெக்டிவிட்டியை நான் கொடுக்குறேன். அதனால உங்களுக்கு அந்த சிம்பிள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். டைரெக்டாக அமைதியாக உட்காந்து கேளுங்க. ஃபஸ்ட்டு டைம் கேட்டு சென்ஸ் எதுவுமே எனக்கு எனர்ஜி ஃப்ளோவே தெரியல அப்படின்னாலும் செகண்ட் டைம் 100% கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எத்தனையோ பேர் நான் சொல்லி கொடுத்த மெசேஜ் சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு மேம் ட்ரிமெண்டஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வீடியோக்காகலாம் சொல்கிறது இல்லை. ரியலி இது ஒரு டிவைன் சர்வீஸு. சொல்லப்போனால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாமே. அடுத்தது லோட்டஸ் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். லோட்டஸ் ஆயிலுங்கிறது உங்களுக்கு காதி கிராஃப்ட் ஷாப்ஸில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்குது, எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். பட் லோட்டஸ் ஆயிலை எடுத்துட்டு உங்கள் கைகளில் அப்ளை பண்ணி, அதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்ரிடே ஆஃப்டர் பாத் வந்து லோட்டஸ் ஆயிலை நீங்கள் 1 ட்ராப் 2 ட்ராப்ஸு போட்டுட்டு அந்த ஸ்மெல் எடுக்கணும். பாடியில் அப்ளை பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உங்களுடைய ஸ்பிரிட் பாடி அந்த லோட்டஸோட எனர்ஜியை சக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஸ்மெல் மூலமாக தான் அதை எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஏன்னா அதுவும் காற்று உருவம் தான், இதுவும் காற்று உருவம் தானே. ஸோ நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆகும், நீங்கள் ரெஜுவினேட் ஆவீங்க, உங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஃப்ளாரிஷ்னஸாக இருப்பீங்க லோட்டஸ் ஆயில் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் லைஃப்பில் லாட் ஆஃப் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா சஃபயர் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுங்கள். லாட் ஆஃப் சஃபயர்ஸ் இருக்குது. க்ரீன் சஃபயர், ப்ளூ சஃபயர், எல்லோ சஃபயர், பிங்க் சஃபயர், ஆரஞ்ச் சஃபயர், நிறைய இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் சஃபயர்ஸ் வந்து எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியல, எனக்கு வந்து கரெக்டான இது தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுறேன். உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களும் நல்ல லக் க்ரியேட் ஆகிறதுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சிம்பிள் இருக்குது. இதை வந்து சிஜில் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக ஒரு லைன் இருக்கும், ஹரிசான்டல் லைன் இருக்கும், இடையில வந்து பார்த்திங்கன்னா க்ராசஸ் வந்துருக்கும். இதுதான் வந்து இதில் ட்ரா பண்ணக்கூடிய மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப் அண்ட் டவுன் வரையலாம், இல்லைன்னா டவுன் டு அப், எப்படி வேணாலும் வரையலாம், அது உங்களுடையது. இந்த சிம்பிள் வரையும் போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த சிம்பிளை வந்து அப் அண்ட் டவுன் வரைஞ்சிங்கன்னா ரிசீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கீழே ஹரிசான்டலில் இருந்து வெர்டிக்கல் லைன் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ணி விட்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா அதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல, இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல இந்த சிம்பிள் வந்திருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த கையில் பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெயின் இருக்கிற இடத்துல ஜஸ்ட்டு உங்கள் கையாலேயே அந்த பிக்சரை பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து கீழே லைன் போட்டிருக்காங்களே ஹரிசான்டல் லைனு, அதுக்கப்புறம் வந்து க்ராசஸ்ஸு, ஃபஸ்ட் இப்படி ஒரு லைனு மேலே, அப்படி பண்ணினீங்கன்னா இந்த பெயின் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் வேணும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காகன்னு ஒரு எனர்ஜி தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் லைன், அதுக்கப்புறம் க்ராஸு, அப்புறம் ஹரிசான்டல் லைன், அப்படி போடணும். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரிசீவிங் அண்டு வந்து ரிலீஸிங் ரெண்டுமே அதில் நடக்கும். ஸோ டைமுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணி போடுங்க. நான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன். அதுலேயே அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. நோ வரிஸ். என்னுடைய அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு ஒரு சில விஷயங்களோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.